தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் வாழ்வளிக்கும் ஆவியாரிடமிருந்தும் அருளும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. மேதகு சேலம் ஆயர் டாக்டர் செபாஸ்டியன் அப்பன் சிங்கராயர் அவர்கள் தர்மபுரியில் உள்ள ஏலத்தகிரியில் 1952 ஆண்டு ஜனவரி 1ஆம் தேதி பிறந்தார். 1978 வருடம் மே 27ஆம் தேதி குரு பட்டம் பெற்றார். 2000 ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி சேலம் மறை மாவட்டத்தின் ஆயராக நியமிக்கப்பட்டார். 1995ஆம் ஆண்டு ரோம் நகரில் லூதன் பல்கலைக்கழகத்தில் மேய்ப்பு இறையியல் டாக்டர் பட்டம் பெற்றுள்ளார். நல்ல ஆயன் குருத்துவ கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிந்திருக்கிறார். 9 ஆண்டுகள் சேலம் மறை மாவட்டத்தில் பல பங்குகளில் பங்கு தந்தையாக பணிபுரிந்துள்ளார். பழகுவதற்கு எளிமையானவர், இறைவார்த்தை மீது தாகம் கொண்டவர். மறை மாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளையும் சந்தித்துள்ளார். ஆயர் அவர்களை நம்முடைய லஸ் தூய பிரகாசமாதா திருத்தலத்தின் 500வது ஆண்டு தேர்பவனி திருப்பலி நிறைவேற்ற பங்கு தந்தை மற்றும் பங்கு குடும்பத்தின் சார்பாக வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். கைத்தட்டி உற்சாகமாக வரவேற்போம். தேங்க்யூ. இரக்கம்தான் கடவுளின் மொழி, அதுவே இயேசுவின் மொழி, இதுவே புனிதர்களின் மொழி. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இரக்கத்தின் யூப்ளி ஆண்டில் பயணித்து கொண்டிருக்கும் நம்மை தாழ்நிலையில் உள்ளோரை உயர்த்திட என்ற தலைப்பில் சிந்திக்க இன்றைய நவநாள் நம்மை அழைக்கின்றது. மனிதன் என்பவன் தனித்தீவு அல்ல, மாறாக சமூகமாக வாழ சமூகமாக காட்சியளிக்கின்றது. அன்று இயேசு யூத சமுதாயம் கட்டி காத்த அநியாயமான மனித நேயமற்ற வேலிகளை எல்லாம் உடைத்தெறிந்து ஒடுக்கப்பட்ட சமாரியரை மனித மாண்போடு மதித்து இறை இரக்கத்தை பகிர்ந்து நீதி சமுதாயத்தை முன்னெடுத்தார். அடுத்திருப்பவர் எனப்படுவோரை தங்களது இரத்த பந்தங்களுக்குள், இனத்திற்குள், சொந்தங்களுக்குள் மட்டும் முடக்கி வைத்து வாழ்ந்த தனது சமுதாயத்திற்கு சவால் விடும் வண்ணம் துன்பத்திலும் தேவையிலும் இருப்பவர்தான் நம்முடைய அடுத்திருப்பவர் என்று புதிய பொருத்தமான போதனையை தருகிறார். மனிதத்தை மறக்கடிக்கும் சட்டம், சடங்கு, சம்பிரதாயம் இவற்றையெல்லாம் கடந்து ஒடுக்கப்பட்டு துன்புறும் மானிடரின் துயர் துடைக்க இரக்கம் காட்டுபவர்தான் உண்மையான அடுத்திருப்போர் என இன்றைய நற்செய்தியின் வாயிலாக நமக்கு உணர்த்துகிறார். இந்த இறை இரக்கத்தின் யூப்ளி ஆண்டில் நாம் கடவுளின் பரிவிரக்க மழையில் நனைந்து கடவுளின் நன்மைத்தனத்தையும் கனிவையும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடம் கொண்டு செல்வோம். இரக்கம்தான் எல்லா பருவ காலத்திலும் நமது கையில் கிடைக்கக்கூடிய கனி. இதை கொண்டு தாழ்நிலையில் உள்ள மக்களின் வாழ்வில் சுவையூட்டுவோம். அதற்கான வரம் வேண்டி இத்திருப்பலியில் பக்தியுடன் இணைவோம். குத்துவிளக்கு ஏற்றும் நிகழ்ச்சி. நம் பிரகாச மாதாவின் 500வது ஆண்டின் யூபிலி விழாவின் இறுதி நவநாளில் குத்துவிளக்கின் முதல் திரியை ஏற்றுமாறு நமது சேலம் மறைமாவட்ட மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் 2வது திரியை ஏற்ற வருகிறார் பங்கு பேரவையின் முன்னாள் உறுப்பினரும் பிரான்சில் இருந்து
நமது யூபிலி திருவிழாவிற்காகவே வந்திருக்கும் திரு மாண்ட்ரிக் விக்டர் அவர்கள். குத்துவிளக்கின் 3வது திரியை ஏற்றுமாறு நம்முடைய முன்னாள் பங்கு பேரவையின் உறுப்பினர் செல்வி வெர்ஜினியா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் 4வது திரியை ஏற்றுமாறு நம்முடைய பங்கு பேரவையின் முன்னாள் உறுப்பினர் திரு டேவிட் ஜார்ஜ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். குத்துவிளக்கின் 5வது திரியை ஏற்றுமாறு நம் பங்கு பேரவையின் முன்னாள் உறுப்பினர் திரு டைட்டஸ் ஜேசுதாஸ் அவர்களின் மனைவி திருமதி ஷேர்லி டைட்டஸ் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். பாவ மன்னிப்பு வழிபாடு. மன்னிப்பு மன்றாட்டு. உங்கள் பதில். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா. நல்ல சமாரியன் வழிப்பயணம் மேற்கொள்ளும் போது வழியில் அடிபட்டு கிடந்தவனை பார்க்கிறான். அவனுக்கு உதவி செய்கிறான். மற்றவர்கள் அவன் இருப்பதை கூட கண்டுகொள்ளவில்லை. நாங்களும் எங்கள் வாழ்க்கையில் மற்றவர்களின் அன்பை உணராமலும் மற்றவர்களுக்கு உதவி செய்யாமலும் கண்டும் காணாமலும் சென்ற நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா. அருகே என்பது பாசத்திற்குரிய பண்பு. குழந்தையின் மேல் உள்ள அன்பை குறிப்பதாக இருக்கின்றது. இயேசு கிறிஸ்துவும் மக்களின் அருகே சென்று அவர்களை தொட்டு அரவணைத்து குணமாக்கினார். நாங்கள் எங்கள் வாழ்வில் ஆதரவற்ற மிகவும் தாழ்ந்த நிலையில் வாடும் மக்களுக்கு அருகே செல்லாமல் அன்பை பகிர்ந்து கொள்ளாமல் ஆடம்பர வாழ்வின் இன்புற்றிருந்த நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா. சமாரியன் தன்னிடம் உள்ள எண்ணெய் மற்றும் இரசத்தை அடிபட்டவனோடு பகிர்ந்து கொண்டான். இயேசுவும் கூட 2 மீன்கள் 5 அப்பங்கள் ஆகியவற்றை மக்களிடையே பகிர்ந்து கொண்டார். பகிர்தல் என்பது அன்பின் அடையாளம். உன் பையில் பணம் இருந்தால் அதை பகிர்ந்து கொள், இல்லையேல் உன் இதயத்தை திறந்து அன்பை பகிர்ந்து கொள். அன்பு இயேசுவே, நாங்கள் எங்கள் வாழ்வின் மிகவும் சுயநலமாக எங்களிடம் உள்ளவற்றை நாங்கள் அன்பையும் பகிர்ந்து கொள்ளாத நேரங்களுக்காக மனம் வருந்துகின்றோம். மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா, மன்னிப்பு 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 தேவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா, மன்னிப்பு தாரும் என் இறைவா. எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக மகிழ்ச்சியோடு வானவர் கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மகிமைப்படுத்து
திருவிழாவிலே அன்னை வழியாக நாம் கடவுளிடம் கேட்க விரும்பும் நமது தேவைகளை மன்றாட்டுக்களை மனதிலே நினைத்து ஜெபிப்போம். பரிவன்பு மிகுந்த இறைவா, புனித கன்னிமரியாளின் மகிமையான விழாவை என்று நாங்கள் கொண்டாடுகின்றோம். அந்த அன்பு நிறை அன்னை எங்களுக்காக பரிந்து பேசுவதால் உமது அருளிலிருந்து நாங்களும் அருளுக்கு மேல் அருளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியின் ஒன்றிப்பில் என்றென்றும் இறைவனாய் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்ந்து உயிருள்ள வார்த்தைக்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையாவின் புத்தகம் அதிகாரம் 58 இறை வார்த்தைகள் 6 முதல் 11 முடிய. கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு. பசித்தோர்க்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்கம் இடையில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு. அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும், விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும், உன் நேர்மை உனக்கு முன் செல்லும், ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும். அப்போது நீ ஆண்டவரை மன்றாடுவாய், அவர் உனக்கு பதிலளிப்பார். நீ கூக்குரல் இடுவாய், அவர் இதோ நான் என மறுமொழி தருவார். உன்னிடையே இருக்கும் நுகத்தை அகற்றிவிட்டு சுட்டிக்காட்டி குற்றம் சாட்டுவதையும் பொல்லாதான பேசுவதையும் நிறுத்திவிட்டு பசித்தோருக்காக உன்னையே கையெழுத்து வறியோரின் தேவையை நிறைவு செய்வாயானால் இருள் நடுவே உன் ஒளி உதிக்கும், இருண்ட உன் நிலை நண்பகல் போல் ஆகும். ஆண்டவர் தொடர்ந்து உன்னை வழி நடத்துவார், வறண்ட சூழலில் உனக்கு நிறைவளிப்பார், உன் எலும்புகளை வலிமையாக்குவார். நீயும் நீர் பாய்ந்த தோட்டம் போலும் ஒருபோதும் வற்றாத நீருற்று போலும் இருப்பாய். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. நான்மா
The second reading. The author of Hebrews urges his readers to keep their eyes fixed on Jesus, who is the pioneer and perfecter of faith. Jesus has endured the sufferings of the cross to free us from sins. A reading from the letter to the Hebrews. Since we are surrounded by so great a cloud of witnesses, let us also lay aside every weight and sin which clings so closely, and let us run with perseverance the race that is set before us, looking to Jesus, the pioneer and perfecter of our faith, who, for the joy that was set before him, endured the cross, despising the shame, and is seated at the right hand of the throne of God. Consider him who endured from sinners such hostility against himself, so that you may not grow weary or faint-hearted. In your struggle against sins, you have not yet resisted to the point of shedding your blood. This is the word of the Lord. Thanks be to God. Please stand for the gospel acclamation. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே உமக்கு மகிமை. அதிகாரம் 10 இறை வார்த்தைகள் 25 37 முடிய. திருச்சட்ட அறிஞர் ஒருவர் எழுந்து அவரை சோதிக்கும் நோக்குடன், போதகரே, நிலைவாழ்வை உரிமையாக்கிக் கொள்ள நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார். அதற்கு இயேசு, திருச்சட்ட நூலில் என்ன எழுதியிருக்கிறது, அதில் நீர் என்ன வாசிக்கிறீர் என்று அவரிடம் கேட்டார். அவர் மறுமொழியாக, உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் முழு மனதோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்து இருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியுள்ளது என்றார். இயேசு, சரியாக சொன்னீர், அப்படியே செய்யும், அப்பொழுது வாழ்வீர் என்றார். அவர் தம்மை நேர்மையாளர் என காட்ட விரும்பி
எனக்கு அடுத்து இருப்பவர் யார் என்று இயேசுவிடம் கேட்டார். அதற்கு அவர் மறுமொழியாக கூறிய உவமை: ஒருவர் எருசலேமிலிருந்து எரிக்கோவுக்கு போகும் பொழுது கள்வர் கையில் அகப்பட்டார். அவருடைய ஆடைகளை அவர்கள் உரித்து கொண்டு அவரை அடித்து குற்றுயிராக விட்டு போனார்கள். குரு ஒருவர் தற்செயலாய் அவ்வழியே வந்தார். அவர் அவரை கண்டதும் மறுபக்கமாக விலகிச் சென்றார். அவ்வாறே லேவியர் ஒருவரும் அவ்விடத்திற்கு வந்து அவரை கண்டதும் மறுபக்கமாய் விலகிச் சென்றார். ஆனால் அவ்வழியே பயணம் செய்து கொண்டிருந்த சமாரியர் ஒருவர் அருகில் வந்து அவரை கண்டபொழுது அவர் மீது பரிவு கொண்டார். அவர் அவரை அணுகி காயங்களில் திராட்சை மதுவும் எண்ணெயும் வார்த்து அவற்றை கட்டி தாம் பயணம் செய்த விலங்கின் மீது ஏற்றி ஒரு சாவடிக்கு கொண்டு போய் அவரை கவனித்து கொண்டார். மறுநாள் 2 தெனாரியை எடுத்து சாவடி பொறுப்பாளரிடம் கொடுத்து, இவரை கவனித்து கொள்ளும், இதற்கு மேல் செலவானால் நான் திருப்பி வரும்பொழுது உமக்கு தருவேன் என்றார். கள்வர் கையில் அகப்பட்டவருக்கு, இம்மூவருள் எவர் அடுத்து இருப்பவர் என உமக்கு தோன்றுகிறது என்று இயேசு கேட்டார். அதற்கு திருச்சட்ட அறிஞர், அவருக்கு இரக்கம் காட்டியவரே என்றார். இயேசு, நீரும் போய் அப்படியே செய்யும் என்று கூறினார். இது கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உம்மை புகழ்கின்றோம். அனைவரும் அமர்வோம். வழியில் சிறிய ஒரு அறிவிப்பு. வழியிலே TN02 M8600 என்ற கார் வைக்கப்பட்டிருக்கின்றது. அதை எடுக்கும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய பிரகாச அன்னையின் பங்கு மக்களே, அருட்பணியாளர்களே, இருபால் துறவியரே, சகோதர சகோதரிகளே, இந்த விழாவுக்காக இங்கு கூடி வந்திருக்கின்ற திருப்பயணிகளே, உங்கள் எல்லாருக்கும் இந்த ஆலயத்தின் 500வது ஆண்டு விழாவை கொண்டாடும் வரலாற்று சிறப்புமிக்க இந்த நிகழ்விலே எனது நல்வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் ஆசீரோடு கூட உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன். பிரகாச அன்னையின் வேண்டுதலால் இந்த பங்கு மக்களும் இங்கு வந்திருக்கின்ற எல்லாரும் ஆண்டவருடைய அருளுக்கு மேல் அருளை பெற்று நீங்கள் மகிழ்வோடு நலமோடு வாழ இந்த திருப்பலியை இங்கிருக்கின்ற அனைவருடைய கருத்துக்களுக்காக ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்களும் மன்றாடுங்கள். மறையுரையிலே ஏதாவது நான் கேட்டால் கொஞ்சம் பதில் சொல்லுங்கள். அப்போ தான் கொஞ்சம் உங்களுக்கும் எனக்கும் நல்லா இருக்கும். இந்த 2016வது ஆண்டு கத்தோலிக்க திருச்சபையிலே இன்னமும் ஒரு ஆண்டு என்று சொல்கிறார்கள். என்னது? இரக்கத்தின் யூபிலி ஆண்டு. எனவே இந்த ஆண்டிலே கடவுள் இரக்கமுள்ளவர், எனவே நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்ற அந்த முனைப்போடு இந்த இரக்கத்தின் ஆண்டுக்காக கத்தோலிக்க திருச்சபையின் தலைவராகிய திருத்தந்தை பிரான்சிஸ் நம் அனைவருக்கும் இந்த ஆண்டுக்கென்று ஒரு மையப்பொருளை நமக்கு கொடுத்திருக்கிறார்கள். நற்செய்தியிலிருந்து எடுக்கப்பட்ட ஒரு வாக்கியம் இந்த ஆண்டு முழுவதும் உலகெல்லாம் நம் காதுகளிலே ஒலிக்கின்ற ஒரு வாக்கியம். இந்த ஆண்டினுடைய மையப்பொருள் என்னது? என்னது? தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல, தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். இதில் முதல் பகுதி சரியாக இருக்கிறது. கடவுள் இரக்கமுள்ளவர், ஆனால் அதே போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்று இந்த வாக்கியம் சொல்லுகிறது. இது நடக்குமா? நடக்காது.
முடியுமா முடியாதா? ஆகுமா ஆகாதா? பதில் வர வரைக்கும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு பதிலை சொல்லிடுங்க சீக்கிரம். கடவுள் இரக்கமுள்ளவராக இருப்பது போலவே மனிதராகிய நாமும் இரக்கமுள்ளவராக இருங்கள். இது கட்டளை, இது அழைப்பு, இது நமக்கு சவால். இதை செய்ய முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? எப்படிடா முடியும்? அவர் கடவுள், அதனால முழுக்க முழுக்க அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். ஆனால் நாம் மனிதர்கள், அவரை போலவே நம்மால் இரக்கமுள்ளா இருக்க முடியுமா? முடியுமா முடியாதா? முடியுமா முடியாதா? முடியும். அதற்கு ஒரு காரணம் சொல்லுங்க. எதை வச்சு கடவுளை போலவே நானும் இரக்கமுள்ளவராக இருக்க முடியும் என்று சொல்வதற்கு என்ன காரணம்? நாமும் கடவுளா? எதை வைத்து நம்மால் சொல்ல முடியும்? இந்த கேள்விகளை எல்லாம் முன்வைத்துதான் இந்த இரக்கத்தின் ஆண்டுக்காக நமது திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் லத்தீன் மொழியிலே இந்த இரக்கத்தின் ஆண்டுக்கான ஒரு பாடல், த சாங் ஆஃப் த ஜூபிலியர் என்று ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். அதனுடைய பல்லவியை மட்டும் நாம் பாடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். பாடுங்க. தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இன்னொரு முறை. தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இங்கதான் அந்த கேள்வி எழும்பியது. தந்தை இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அது சரி, அதை பற்றி பிரச்சனையே கிடையாது. நாம் இரக்கமுள்ளவராக இருக்க போவது எப்படி? குடும்பத்துக்குள்ளேரே இரக்கம் இல்லையே, அடுத்தவங்களோட இரக்கம் இல்லையே. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நாம் உண்மையிலாகவே தந்தையை போல இரக்கமுள்ளவராக இருக்க முடியுமா என்றால், பையன்க அழகா பதில் சொன்னாங்க, முடியும் அப்படின்னு. திருத்தந்தையும் பதில் சொன்னார், முடியும். எதை வச்சு? எனது ஆற்றலை வைத்தா, எனது திறமையை வைத்தா, எனது நன்மைத்தனத்தை வைத்தா, அல்லது எனது புண்ணியங்களை வைத்தா? நிச்சயம் கிடையாது. ஏன்னா மனிதனாகி என்னால் எதுவும் செய்ய முடியாது. பழையகால பாடல் ஒன்று இருக்கிறதா, என் பலம் போதாது, என்னால் எதுவுமே முடியாது. இதான் நம்முடைய திறமை. நம்மால் எதுவும் முடியாது. காரணம், நாம் குறையுள்ள மனிதர்கள், பாவம் கொண்ட மனிதர்கள், குற்றங்களை செய்கின்ற இயல்பு கொண்ட மனிதர்கள். நம்மால் கடவுளை போன்ற இரக்கமுள்ளவராக இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு விதிவிலக்கு மட்டும். என்ன அந்த விதிவிலக்கு? திருப்பாடல் 136 வசனம் 1. திருத்தந்தை அந்த வாக்கியத்தை அப்படியே எடுத்து, தந்தை இரக்கமுள்ளவராக இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவராக இருங்கள் என்ற வசனத்தோடு சேர்த்து இப்படியாக அவர் அமைத்திருக்கின்றார். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல். மறந்து போச்சு அதுக்குள்ள. பார்த்தீங்களா? இப்பதான பாடணும். திரும்பவும். தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். இப்பதான் அந்த ஏன் அப்படின்ற கேள்விக்கு பதில் வருது. அந்த பதில் வார்த்தைகள் இதுதான். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நாமும் இரக்கமுள்ளவர்களாக வாழ முடியும் என்பது எனது ஆற்றலை வைத்தல்ல, எனது புண்ணியங்களை வைத்தல்ல, எனது நன்மைத்தனத்தை வைத்தல்ல. மாறாக அவரது இரக்கம் என்றென்றும் இருப்பதனாலே, அவரது இரக்கத்தை நான் அனுபவிப்பதனாலே, சுவைப்பதனாலே, தெரிந்திருப்பதனாலே நானும் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியும். எனவே என்னுடைய பவர் கிடையாது, அது அவருடைய பவர். அதனால்தான் திருத்தந்தை அந்த 2 வாக்கியங்களையும் இணைத்து வைத்தார். இந்த மறையுறையும் திருப்பலியும் முடியறதுக்குள்ளார இந்த வார்த்தைகளை வெறும் மனப்பாடமல்ல, இதயத்தின் ஆழத்திற்குள் நீங்கள் கொண்டு போய்விட வேண்டும். சேர்ந்து பாடுவோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல்
நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரக்கத்தின் ஆண்டு. இரக்கம், தந்தை இரக்கம் உள்ளவர், நாம் என்ன இரக்கம் இரக்கம்னு பேசுகிறோமே, இரக்கம் என்றால் என்ன? பதில், இரக்கம் என்றால் என்ன? mercy, what is mercy? உங்களுடைய பதில் என்ன? உதவி செய்வது, மற்றவர்களுக்கு உதவி செய்வது இரக்கம் அப்படிங்கிறது ஒரு பதில். வேற ஏதாவது? இரக்கம் என்றால் என்ன? அன்பாக இருப்பது. வேற ஏதாவது? கனிவோடு இருப்பது, கைமாறு கருதாமல், பதில் எதிர்பார்க்காமல் செய்கின்ற உதவி. அன்புக்குரியவர்களை, திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதே கேள்வியை இரக்கத்தின் முகம் என்ற அந்த திருமடலிலே கேட்டு அதற்கு ஒரு பதிலும் சொல்லுகின்றார். அந்த பதிலை புரிந்து கொள்வதற்கு உங்களுக்கு 3 வகையான வாழ்நிலைகளை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். அதற்கு ஒரு உதாரணத்தோடு, ஒருத்தங்கிட்ட போய் நான் 1000 ரூபாய் கடன் வாங்குறேன், 3 மாதத்தில் கொடுத்துட்றேன்பா அப்படின்னு. 3 மாதம் கொடுத்து கேட்கும்போது அவர் வந்து கேட்குறாரு, பா 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு போனியே, பணமாக கேட்குறேன், உன்னை என்ன பண்ணுறேன் பாரு அப்படின்னு நான் பதில் சொன்னால் அது என்ன வாழ்வது? சரியானதா? ஏன் சரியில்லை? அது அநீதி இல்லையா? நான் கொடுத்ததை, பெற்றுக்கொண்டதை திருப்ப கொடுக்க வேண்டியது, வாங்கியதை திருப்ப கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. அப்படி செய்தால் அது நீதி. ஆனால் அதை கொடுக்காமல் இருக்கும்போது அநீதி. அன்புக்குரியவர்களே, ஒரு நிமிடம் நன்றாக வாழ்வை, நமது வாழ்வை, அடுத்தவர் வாழ்வை, நம்மை சுற்றி இருக்கிற எல்லார் வாழ்வையும் நினைத்து பாருங்கள். இத்தகைய அநீதி இந்த உலகத்திலே, நம் வாழ்விலே, பிறர் வாழ்விலே நிறைய காணப்படுகிறது. எனவே இதுதான் அநீதி நிலை. இத்தகைய அநீதி நிலை நம் வாழ்விலே இருக்கிறதா என்று இந்த மறைவுரையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே சற்று சிந்தியுங்கள். 2வது நிலை நீதி. 1000 ரூபாய் ஒருத்தட்ட வாங்குறேன், 3 மாதம் கழிச்சு கொண்டு போய், இந்தாப்பா உன்னுடைய 1000 ரூபாய் வாங்கிட்டு போனேன், திருப்பி கொடுத்துட்டேன், ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வரேன். இது என்ன நிலை? நீதியின் நிலை. முதல்ல அநீதியின் நிலை பார்த்தோம், 2வது நீதி நிலை. வாங்கினதை திருப்பி கொடுத்துட்டேன், இது நீதி. அன்புக்குரியவர்களே, இப்போ ஒரு கேள்வி. கிறிஸ்துவனாக வாழ்வதற்கு, இயேசுனுடைய சீடனாக வாழ்வதற்கு கட்டாயமாக அநீதி நிலை நம் வாழ்விலே இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. நீதி நிலை கட்டாயமாக இருந்தாக வேண்டும். இப்போ கேள்வி, அது போதுமா? நான் நீதிமான், வாங்கினதை கரெக்டாக கொடுத்துருவேன், பேச்சு சொன்னால் அதை நான் கடைபிடிச்சிருவேன், நான் நீதி உள்ளவன், இது கிறிஸ்துவ வாழ்வுக்கு போதுமா? அல்லது அதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமா? போதுமா? அதுக்கு மேலே வேறு ஏதாவது வேணுமா? போதும். வெரி குட். நீதி உள்ளவனாக இரு. 1 வாங்கினா திருப்பி 1 கொடுத்துரு, அதோடு சரி. 1 அடி கொடுத்தான்னா இன்னொரு அடி கொடுத்துரு, அதோடு சரி. ஏன்னா அது நீதி இல்லையா? நீதியோடு வாழ்வது கிறிஸ்துவ வாழ்வு ஆகுமா, ஆகாதா? ஆகும். பையன் அழகாக சொல்கிறான், தம்பி அந்த தப்புரா அந்த பதில். ஆகுமா, ஆகாதா? நீதி அப்படின்னா 1 வாங்கினா 1 கொடுத்துட்டேன், அதோடு அதுதான் நீதியின் நிலை. நீதியின் நிலை, நான் ஒருவன் நீதியோடு வாழ்கிறான் அப்படின்ற அவங்கள கிறிஸ்துவன் சொல்ல முடியுமா? முடியும். வேற ஏதாவது பதில் இருக்கா? முடியுமா, முடியாதா? முடியாது. காரணம், கிறிஸ்துவ வாழ்வு என்பது டெஃபினட்டாக அநீதியான வாழ்நிலை கிடையாது, நீதியோடு நிறுத்தி கொள்ளுகின்ற நிலையும் கிடையாது. மாறாக அதை தாண்டிய இரக்க நிலைக்கு செல்ல வேண்டும். த லெவல் ஆஃப் மர்சி, இரக்க நிலைக்கு சென்றாக வேண்டும். அங்கேதான் கிறிஸ்துவம் இருக்கிறது, அதிலேதான் இறைத்தன்மை இருக்கிறது, அதிலேதான் புனிதம் இருக்கிறது. எனவே கிறிஸ்தவராகிய நாம் ஒரு சாதாரண மனிதனாக வாழ்ந்துவிட்டால் போதாது,
நாம் புனிதராக வேண்டும். அப்படி என்றால் அந்த இரக்கத்திற்கு இரக்க நிலைக்கு சென்றாக வேண்டும். அப்படி என்றால் இரக்கம் என்றால் என்ன? திரும்பவும் அதே கேள்வியை கேட்டு இறுதியாக பதில் சொல்வோம். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் தனது மடலிலே இரக்கத்திற்கு இப்படி ஒரு விளக்க உரையை தருகிறார். என்னிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள யாருக்கு தகுதியோ காரணமோ இல்லையோ அவர்களுக்கு நானாக முன்வந்து ஒரு நன்மையை செய்வது, அதுதான் இரக்கம். இதில் இருக்கிற ஒவ்வொரு வாக்கியம் முக்கியமானது. யாருக்கு என்னிடமிருந்து ஒரு நன்மையை பெற்றுக்கொள்ள எந்தவித தகுதியோ காரணமோ முகாந்தரமோ இல்லையோ அவர்களுக்கு நானாக விரும்பி ஒரு நன்மையை செய்வது, இதுதான் இரக்கம். இதற்கு ஒரு உதாரணம் தான் இன்றைக்கு நற்செய்தியிலே நாம் பார்த்த அந்த நல்ல சமாரியன் நிகழ்வு. ஒரு மனிதன் அங்கே அடிபட்டு குற்றுயிராய் கிடக்கிறான். அங்கே மனிதர்கள் பலர் போகிறார். அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு அவங்களுடைய மனசில் அவங்க கஷ்டம், அவங்க தொழில், அவங்களுடைய வேகம், அவங்களுடைய பிரச்சனைகள் என்று எல்லாரும் போகிறார். அந்த அடிபட்டு கிடக்கின்ற அந்த மனிதனுக்கு நான் உதவி செய்தாக வேண்டும் என்ற கட்டாயம் யாருக்காவது இருக்கிறதா? கிடையாது. அந்த நிலையிலே பல பேர் அவனை கண்டும் காணாதும் போய்கொண்டிருக்கிற நிலையிலே ஒருவன் அங்கே நின்று அவனுக்கு உதவி செய்தான் என்று நிகழ்ச்சி சொல்லுகிறது. அந்த அடிபட்ட மனிதனுக்கு இவனிடமிருந்து இந்த உதவியை பெறுவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா? கொடுத்து வச்சிருக்கானா முதல்ல? அல்லது நீதியின் அடிப்படையில் ஏதாவது தேவை இருக்கிறதா? கிடையாது. அப்படி இருந்தபோதும் கூட நான் இவருக்கு உதவி செய்ய வேண்டியது கட்டாயம் என்ற ஒரு நியதி இல்லாத போது கூட இந்த மனிதர் நின்று இறங்கி அவனிடத்திலே சென்று ஒரு நன்மையை செய்வதை பார்க்கிறோம். இதுதான் இரக்கம். இரக்கம் என்பது வெறும் நீதி அல்ல, நீதியை தாண்டிய. அதனால்தான் அந்த திருமடலை எழுதும்போது அந்த திருத்தந்தை அந்த தாண்டிய அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் கொஞ்சம் போல்டு லெட்டர்ஸில் எழுதியிருக்கார். பியாண்ட் ஜஸ்டிஸ். கிறிஸ்டியன் லைஃப் cannot stop with justice. It has to go beyond justice. நீதியை தாண்டிய ஒரு இரக்க நிலைக்கு திருச்சபை இந்த ஆண்டிலே நம்மை அழைக்கின்றது. எனவே தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். எல்லாரும் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இப்படியாக இரக்க நிலை என்றால் என்ன, இரக்கம் என்றால் என்ன என்று பார்த்தோம். இந்த இரக்கத்தினுடைய வெளிப்பாடுகள் எப்படியெல்லாம் அந்த இரக்கத்தை கடவுள் நமக்கு காட்டியிருக்கிறார், நாம் மற்றவர்களுக்கு காட்ட முடியும் என்ற கேள்வியிலே தான் இந்த வாரம் முழுவதும் நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோணத்திலே சிந்தித்து வருகிறோம். இன்று நமக்கு கொடுக்கப்பட்ட அல்லது நாம் தேர்ந்து கொண்ட மையப்பொருள் இரக்கம் என்பது என்ன? தாழ்நிலை இருந்த தம் அடியவரை அப்படியே நிறுத்திடுங்க. இதில் ஒவ்வொரு வாரம் அன்னை மரியாளுடைய பாடல். தாழ்நிலையில் நின்ற அடியவரை கடவுள் என்ன செய்தார்? தயவுடன் கனிவுடன் கடைக்கண் நோக்கினார். கடைக்கண் நோக்கினார். அப்படியே அப்படி சைடில் பார்க்குறார். அதான் கடைக்கண் நோக்குதல். எனவே ஏனென்றால் யார் யாரெல்லாம் தகுதி உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவங்கெல்லாம் முன்னால் நிற்கிறாங்க. ஐயோ எனக்கு இங்கே இருக்கிறதுக்கே தகுதி இல்லை, இருந்தாலும் அப்படி ஓரத்தில் போய் நின்னா எனக்கு ஏதாவது கிடைக்காதா அப்படின்ற நிலை. காரணம் அவர்கள் தாழ்நிலையில் உள்ளவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள். அதனால் உள்ள மெயின் லைனில் வர முடியாது. அப்படி ஓரம் ஒதுங்கி இருக்கிறவங்கள ஏசு அப்படியே சைடில் பார்க்குறார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடைக்கண் நோக்கினார்.
அப்படி நோக்கியவர் என்ன பண்றாரு? எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் என்னை உயர்த்தினார். அன்னை மரியாள் எல்லாரும் என்னை பெருமையோடு பார்க்கின்ற அளவுக்கு, உலகமே இன்று போற்றுகின்ற அளவுக்கு அன்னை மரியாள். அவர்கள் என்ன ஒரு தேவதை கிடையாது. அன்னை மரியாள் வானத்திலிருந்து கொடுத்த ஒரு சமனசு கிடையாது. அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் போல ஒரு சாதாரண பெண், ஒரு சாதாரண பெண். இப்படி ஒரு மறைவுரையில் சொல்ல போய் திடீர்னு அங்கேருந்து ஒரு அம்மா கிளம்ப சத்தம் போட்டாங்க, நிறுத்துங்க அப்படின்னு. ஏன் மரியாவை சாதாரண பெண் என்று நீங்கள் எப்படி சொல்லலாம்? ஏனென்றால் அவர்கள் ஜென்ம பாவம் இல்லாமல் பிறந்தவர்கள் அப்படின்னு. அதனால் அவங்கள சாதாரண பெண்ணுன்னு சொல்லக்கூடாது அப்படின்னு. சரிம்மா, வேற என்ன சொல்லணும் சொல்லுங்க. புனிதை என்று சொல்லுங்கள். ரைட்டு, புனிதை. அப்போ நீங்கள் எப்படிம்மா அப்படின்னு. நாங்களாம் பாவம் போண்டவங்க சாமி. இன்னும் கூடவா பாவம் போண்டவங்க? ஆமாம் சாமி. அப்போ ஞானஸ்தானத்தில் உங்களுக்கு என்ன நடந்தது? அது தெரியல, எங்கள் அப்பா அம்மா கேட்டால் தெரியும். ஞானஸ்தானம் வாங்கி எத்தனையோ நாள் ஆகி போச்சு. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் உங்களையும் என்னையும் போன்ற ஒரு சாதாரண பெண் என்று சொல்வதிலே நாம் வருத்தப்பட வேண்டியதில்லை, கவலைப்பட வேண்டியதில்லை, பெருமை கொள்கிறோம். காரணம், ஒரு சாதாரண பெண்ணாக இருந்த அவரை, தாழ்நிலையில் இருந்த அவரை கடவுள் என்ன செய்தார்? தன் கடைக்கண் நோக்கினார், இரக்கத்தை காட்டினார். அவரை எல்லாவற்றுக்கும் மேலாக அனைத்தும் உலகமே போற்றுகிற ஒரு மனுஷியாக மாற்றிவிட்டார். அதேதானே நமக்கு நடந்தது. தேவமாதா எப்படி பாவம் இல்லாமல் பிறந்தார்களோ அதே நிலைதானே நமக்கு ஞானஸ்தானத்திலே வந்தது. ஞானஸ்தானம் என்றால் என்ன பசங்க? திருமுழுக்கு என்றால் என்ன? ஜென்ம பாவத்தையும் அவ்வளோதான், அதுக்கு மேலே மறைக்கல்வி. ஞானஸ்தானம்னா என்ன? ஜென்ம பாவத்தையும் கர்ம பாவத்தையும் போக்கி, அதுக்கு பின்னால் நிறைய வருது. இந்த ஞானஸ்தானம் நாம் பெறுகின்ற போது அன்னை மரியாவுக்கு இருந்த அதே பாவமில்லாத நிலையை அன்று நாம் குழந்தையாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும், வளர்ந்தவர்களாக ஞானஸ்தானம் பெற்றிருந்தாலும் அதே நிலையை தானே நாமும் பெற்றுக்கொண்டோம். அப்படி இருக்கும்போது அவங்க மாதா அப்படிலாம் பண்ணுவாங்க, நான் எப்படி அப்படின்னு ஒதுங்கிறது எப்படி? அப்படின்னா நாம் நமது ஈழ்நிலைக்கு காரணம். ஆனால் இந்த உயர்நிலையை தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை கடவுள் உயர்த்துகிறார். அது இரக்கத்தினுடைய ஒரு செயல். அன்புக்குரியவர்களே, இந்த இரக்கம், மற்றவர்களுக்கு உதவி செய்வது, மற்றவர்களுக்கு துணையாக இருப்பது என்றெல்லாம் முதலே சொன்னேன். அதிலே ஒன்று அன்னை மரியாளோடு சேர்ந்து இன்று நாம் பார்ப்பது, தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இதுதான். 2 உதாரணங்களை எடுத்துக்கொள்வோம். நற்செய்தியிலே சக்கேயு என்ற ஒரு மனிதரை பார்க்கிறோம். சமுதாயம் அவரை எப்படி நினைச்சது? அவர் ஒரு வரி தண்டுகின்றவர். அப்படி என்றால் அன்றைய நாட்களிலே மனிதருக்கு பிடிக்காத, மனிதர் ஒரு யூதன் செய்யக்கூடாத ஒரு இழியான ஒரு காரியத்தை செய்கின்றவர். அவர் மற்றவருடைய கண்களிலே கூட யூதருடைய கோயிலுக்கு அவர் வர முடியாது, யூத சமுதாயத்துக்கு வர முடியாது, யூதர்களுடைய விழாக்களுக்கு வர முடியாது, ஒதுக்கப்பட்டவர், தாழ்நிலையில் நின்றவர். அதனால்தான் கூட்டம் வரும்போது மற்றவருடைய கண்ணிலே படாமல் எப்படியாவது இயேசுவை பார்த்தன்னு சொல்லி மரத்து மேல் ஏறி ஒளிஞ்சிக்கிட்டு பார்த்தார். ஏனென்றால் அவர் தாழ்நிலையில் நின்றவர். ஆனால் இயேசு என்ன செய்தார்? தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் அந்த மரத்துக்கு அடியிலே வந்து நின்றவுடனே இயேசு அப்படியே போய்விடவில்லை, நின்றார், கண்டார் அல்லது நோக்கினார். சக்கேயுவே, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும். கொஞ்சமும் கூட எதிர்பார்க்க முடியாத, அவங்கள தொடாத, அவங்கள பார்க்காத, அவங்கள ஒதுக்கிடு, அவங்க போற வழியில் நீ போகாத என்று சொல்லப்படக்கூடியவர்களுக்கு தாழ்நிலையிலே சமூக ரீதியாக, ஒருவேளை பொருளாதார ரீதியாக, ஒருவேளை ஆன்மீக ரீதியாக, ஒருவேளை உளவியல் ரீதியாக அந்த தாழ்நிலையில் இருக்கின்றவர்களை ஆண்டவர் என்ன செய்தார்? கடைக்கண் நோக்கினார்.
சக்கேயுவே இறங்கி வா. சரி பார்த்துட்டேன்பா, நீ போயிட்டு வா அப்படின்னு அப்படியே சைட் லைன் பண்ணிட்டு போகல. இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும், அப்படி என்றால் இன்று நான் உன்னோடு விருந்துண்ண வேண்டும், நீயும் நானும் சமம் என்பதை இந்த உலகத்திற்கு என்று அறிவிக்க வேண்டும். ஆனால் தான் உயர்த்தினார். தாழ்நிலையில் இருந்தவர்களை ஆண்டவர் உயர்த்தினார். அதுதான் என்று நம்முடைய சிந்தனை. இரக்கத்தினுடைய வெளிப்பாடு. தாழ்நிலையில் இருந்த அவரை உயர்த்தினார். அன்புக்குரியவர்களே, சமாரியர் என்று நாம் கேட்ட நல்ல சமாரியன் ஊமை. அந்த ஊமையிலே 3 பேர் போனதாக சொல்லப்படுகிறது. ஒரு யூத குரு, ஒரு லேவியர். அன்றைய சமுதாயத்திலே பெரிய மனிதர்களாக, மதிப்புக்குரியவர்களாக, புனிதமானவர்களாக கருதப்பட்டவர்கள். இந்த 3 பேர் போனாங்க. 2 பேர் கண்டு விலகி சென்றார் அப்படின்னு நற்செய்தி சொல்லுது. ஆனால் 3ஆவது வந்தவர் ஒரு யூதர்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். அப்படி சொல்லியிருந்தார்னா இயேசு வேற பாடத்தை சொல்லியிருப்பார். ஆனால் இயேசு இந்த கதைக்கு தேர்ந்து கொண்ட கேரக்டர், ஒரு மனிதன் யார்? சமாரியன். சமாரியன் அந்த காலத்திலே ஏழை, ஒதுக்கப்பட்டவன், யூதர்கள் அல்லாதவன், அந்த இடத்திலே வாழ தகுதியில்லாதவன் என்று ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதன். அவனை இயேசு என்ன செய்கிறார்? முன்னிறுத்துகிறார். நீ அவனை உதவி செய்கின்ற ஒரு கேரக்டர்ல அந்த மனிதனை சித்தரித்து இவன்தான் சிறந்தவன் என்று அங்கே அவர் வர்ணித்து காட்டுவதை இந்த நிகழ்ச்சியிலே பார்க்கிறோம். காரணம், இறைவன் இரக்கமுள்ளவர். அந்த இரக்கம் எப்படி வெளிப்படுகிறது? தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாய் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையார் என்றிடும். இன்று அந்த சமாரியனை நான் என்ன சொல்லுகிறோம்? குட் சமாரிட்டன், பேட் ஜூடிஸ் பிரீஸ்ட் அப்படின்னு சொல்றோம். இவர் குட் சமாரிட்டன் ஆயிட்டாரு. ஆனால் நல்லவர்களாக, உயர்ந்தவர்களாக இருக்க வேண்டியவர்கள் என்ன ஆனார்கள்? ஒதுக்கப்பட்டார்கள். அன்புக்குரியவர்களே, இதுதான் இரக்கத்தின் செயல். இதுதான் இரக்கத்தின் செயல். இரக்கம் ஒரு மனிதனை, தாழ்நிலையில் இருக்கின்றவனை கடவுளினுடைய முன்னிலையிலே, சமுதாயத்தின் முன்னிலையிலே உயர்த்தி காட்டுவது. இது இரக்கம், கடவுளின் இரக்கம், இயேசுவின் இரக்கம். அப்படி என்றால் நம்முடைய இரக்கமும் கூட. காரணம், தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். எல்லாரும் தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். பாட்டு ஜெபம் பேசுறதெல்லாம் நல்லா தான் இருக்குது, நடக்குமா? திரும்பவும் அதே கேள்வி வருகிறது. அன்புக்குரியவர்களே, இன்று நீங்கள் கேட்பதோடு சென்றுவிட்டு 500வது ஆண்டு விழாவிலே ஏதோ சொன்னார்கள் என்று மட்டும் போனால் நான் பேசுறதுலையும் பிரயோஜனம் கிடையாது, நீங்கள் கேட்கறதுலையும் பிரயோஜனம் கிடையாது. எனவே இன்று ஒரு செயல் திட்டத்தை உங்களுக்கு முன்னால் வைக்கிறேன். நாம் ஒவ்வொருவரும் நாம் வாழுகின்ற இடங்களிலே, நாம் வாழும் குடும்பத்திலே, நம்மை சுற்றி இருக்கின்றவர்களுக்கு மத்தியிலே, நாம் வேலை செய்கின்ற மற்ற மனிதர்களுக்கு மத்தியிலே இருக்கின்ற தாழ்நிலையில் இருப்பவர்களை உயர்த்தியாக வேண்டும். அப்போதுதான் நாம் இரக்கமுள்ளவர்கள். இல்லை என்றால் நமக்கு இரக்கம் கிடையாது. அந்த தாழ்நிலையில் உள்ளவர்கள் ஏதோ ஒரு விதத்திலே தாழ்நிலையில் இருக்கலாம். நாம் எல்லாரும் உடனே நம் நினைவுக்கு வருவது பொருளாதார ரீதியான தாழ்நிலைகள், ஏழைகள், இல்லாதவர்கள். அதுவும் ஒரு தாழ்நிலை. ஆனால் அதோடு அல்ல, சமூக ரீதியான தாழ்நிலை இருக்கிறது, உளவியல் ரீதியான தாழ்நிலை இருக்கிறது, சமத்துவத்திலே பிரச்சனை இருப்பதனால் வருகின்ற தாழ்நிலை இருக்கிறது, இன்னும் பலவிதமான தாழ்நிலைகள். இதை நாம் எங்கே இருக்கிறது என்று தேடி போக வேண்டியதில்லை. மூலையிலே நம்மோடு இருக்கிறது, நம்மை சுற்றி இருக்கிறது, நம் வீட்டுக்குள் இருக்கிறது, நம் அக்கம் பக்கத்திலே இருக்கிறது. இப்படி இந்த தாழ்நிலையில் இருப்பவர்களை நாம் தூக்கிவிட்டால் தான் இரக்கமுள்ளவர்கள். அந்த பாட்டை நம்மளால் பாட முடியும், இல்லைன்னா பாடக்கூடாது.
அப்போ என்ன செய்யறது ஃபாதர்? ஒரு வழி சொல்லி கொடுக்குறேன், அதை செயல்படுத்த இன்றே முயற்சி செய்யுங்கள். அதற்கு வழி கண்டுபிடிக்க இன்றைய நற்செய்தி, அந்த நல்ல சமாரித்தன் கதை. இப்போ அந்த பைபிளுடைய வார்த்தைகள், பைபிள் கையில் வச்சுருந்தா எடுத்துங்க, இல்லைன்னா அந்த வார்த்தைகளை அப்படியே வச்சு பாருங்க. இந்த யூத குருவும் லேவியனும் வருவதை பற்றி அங்கே நற்செய்தி சொல்லும்போது அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள், யூத குரு ஒருவர் வந்தார், லேவியர் ஒருவர் வந்தார், வந்து கண்டு திரும்பி சென்றார்கள், வேறு வழியாய் போனார்கள் அப்படின்னு வருது. ஆனால் ஒரு சமாரியன் அங்கு வந்து நின்று பாருங்க. இந்த முதல்ல 2 பேருக்கும் நின்றுன்ற வார்த்தை இல்லை, ஸ்டாப் அப்படின்ற வார்த்தை கிடையாது. வந்தாங்க, அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டாங்க. அன்புக்குரியவர்களே, வாழ்விலே நாம் நிற்க கற்றுக்கொள்ள வேண்டும். இன்று நாம் வாழுகின்ற சமுதாயம் எல்லாத்திலும் வேகம், எல்லாத்திலும் அவசரம், எதுக்குமே நேரமில்லை என்று ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த உலகத்திலே எதையும் பார்ப்பதற்கு நமக்கு வாய்ப்பு இருக்காது. அதனால தான் சில சமயத்தில் சொல்கிறோம், என்னப்பா அங்கே ஒருத்தன் விழுந்து கிடந்தானே பார்த்தியா? இன்னமோ இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது, நான் வந்துட்டேன்பா, எனக்கு நேரம் இல்லை. இதுதான் இன்று நம்முடைய. ஆனால் இந்த சமாரியன், இந்த யூத குரு லேவியன் 2 பேருக்கு மாறாக அவன் நின்றான். ஸ்டாப். இந்த ஓடிக்கொண்டிருக்கிற உலகத்திலே நில், அப்போதுதான் உனக்கு இரக்கம் காட்ட வழி பிறக்கும், இரக்கம் காட்ட வாய்ப்பு பிறக்கும். எனவே இன்று நான் உங்களுக்கு 4 வார்த்தைகளை சொல்லுகிறேன். ஒரு இரக்கமுள்ளவராக மாறுவதற்கு முதல் வார்த்தை நில். இரண்டாவது, அவன் நின்றவன் என்ன செய்தான்? மூல மொழியிலே நீங்கள் படித்தால் கிரேக்கத்திலே மற்ற 2 பேரும் பார்த்தார்கள். ஆனால் இவன் நின்று அருகில் சென்று கண்டு, கண்டு கொண்டு. கண்டுக்கும் கொண்டுக்கும் என்ன வித்தியாசம்? அவங்க கண்டார்கள், சென்றார்கள். இவன் என்ன பண்ணான்? கண்டு கொண்டு நின்றான், கண்டு கொண்டான். ரெக்கக்னைஸ் அப்படின்னா கவனத்தோடு பார்ப்பது. எங்கேயோ என்னமோ இருக்குது அப்படின்னு இல்லை, கவனித்து பார்ப்பது. அன்புக்குரியவர்களே, அடிக்கடி நான் வண்டி ஓட்டி கொண்டு போவது என்னுடைய ஒரு பழக்கம். எனவே போயிட்டே இருக்கும்போது கூட இருக்கிறவங்க கேட்பாங்க, அங்கே அந்த வீட்டை பார்த்தியா? பார்த்தங்க. என்ன இருந்துச்சு? அவ்வளோ நல்லா பார்க்கல, என்ன நான் ரோடு மட்டும்தான் பார்த்துட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கிறேன். இப்படி நம்முடைய கவனம் ஏதோ ஒரு திசையிலே மட்டும் இருக்கும் என்றால் மற்றெல்லாம் பார்த்த மாதிரி இருக்கும், ஆனால் கவனம் செலுத்தவில்லை. அந்த கவனம் செலுத்துதல், கண்டு கொள்ளுதல் அப்படின்னா யாரு, ஏன் இப்படி இருக்கா, எதனால் இப்படி, எப்படி இது வந்துச்சு, அதனுடைய காரணம் என்ன, காரியம் என்ன என்று சற்று அலசி பார்ப்பது, அதுதான் கண்டுகொள்ளுதல். இன்றைக்கு நிறைய பேர் என்ன செய்கிறோம்? திருத்தந்தை பிரான்சிஸ் கூறுவது போல பாராமுகம், இன்டிஃபரன்ஸ், பாராமுகம். நேற்று என்னமோ உங்கள் வீட்டு பக்கம் ஒரு சத்தம் கேட்டுச்சு, தெரியலங்க. கேட்டுச்சா? அம்மா கேட்டுச்சு, எதனாலன்னு தெரியாது, அதை பற்றி நான் கவலைப்படலை. இன்று நான் மட்டும்தான் என் பார்வையில் இருக்கிறேன், என் வேலை, என் பணம், என் தொழில், இது மட்டும்தான் என் பார்வையில் இருக்கிறதே தவிர வேறு எதுவுமே என் கண்ணில் படுறதில்லை. காரணம், அப்படிப்பட்ட வேகமான உலகிலே நான் ஓடிக்கொண்டிருக்கிறேன். இல்லை அன்பர்களே, இரக்கம் நாம் காட்ட வேண்டுமென்றால், தாழ்ந்தோரை நாம் உயர்த்தி விட வேண்டுமென்றால் முதலிலே நில்லுங்கள், வேகத்தை சற்று குறையுங்கள். இல்லை என்றால் இரக்கம் காட்ட முடியாது. இரண்டாவதாக கண்டு கொள்ளுங்கள். என்ன நடக்கிறது? ஏன் இந்த மனிதன் இப்படி இருக்கிறான்? ஏன் இந்த சூழ்நிலை இப்படி இருக்கிறது? ஏன் இந்த அவலநிலை இங்கே காணப்படுகிறது? சற்று ஆய்வு செய்யுங்கள். அதுக்காக நாம் எல்லாரும் சயின்டிஸ்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்காக எல்லாம் சோசியாலஜி படிக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு இருக்கிற அறிவுத்திறமையோடு கொஞ்சம் கண்டு கொள்ளுங்கள். அங்கே கட்டாயம் இரக்கம். அந்த மனிதனிலே பாருங்கள், அந்த கதையிலே நின்றான், சென்று அவன் கண்டான், பரிவுளோடு, பரிவு அப்படின்ற வார்த்தை எங்க வருகிறது, இரக்கத்தோடு அவனை பார்க்கிறான். அதனுடைய விளைவாக வருவது செயல். எனவே நில், கவனி, செல்.
நில் கவனி செய் என்று மாற்றிக்கொள்வோம். நில் கவனி செல் என்பது எல்லாருக்கும் ரோட்டில் இருக்கிற அந்த அடையாள அட்டையிலே நாம் பார்ப்பது. ஆனால் இங்கு நான் உங்களுக்கு சொல்வது நில் கவனி செய். இந்த மனிதனை பாருங்கள். அங்கே போய் சரி இது யார் என்னன்னு ஆராய்ச்சி பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறது, சரி நான் போயிட்டு வரேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு அவன் கிளம்பலை. நின்றான், கவனித்தான், செயலில் இறங்கினான். அன்புக்குரியவர்களே, திருத்தந்தை பிரான்சிஸ் அழகாக கூறுகிறார், உணர்ச்சியோடு ஐயோ பாவம் என்று உணர்ச்சிப்படுவது மட்டும் இரக்கம் ஆகிவிட முடியாது. அது நிறைய பேர் நாம் பண்ணுறோம். பாவம் இன்னைக்கு 100 பேர் செத்து போயிட்டாங்களாம், அவ்வளோதான் முடிஞ்சது, அதுக்கு மேலே நான் என்ன பண்ணுறது? இல்லை அன்புக்குரியவர்களே, செயல். இரக்கம் என்பது ஒரு செயல்பாடு. இரக்கம் என்பது வெறும் உணர்ச்சி மட்டுமல்ல. உணர்ச்சி தேவை. அந்த உணர்ச்சியிலிருந்து தொடங்கி அது செயலாக பரிணமிக்கவில்லை என்றால் அங்கே இரக்கம் கிடையாது. ஆனால் தான் இந்த மனிதன் என்ன செய்தான்? நின்றான், கண்டான், அருகிலே சென்றான். உடனே காயத்துக்கு கட்டு போடுதல், மருந்து போடுதல், அவனை தூக்குதல் என்று எல்லாவற்றையும் செய்து 4வதாக பொறுப்பெடுத்து கொண்டான். அவனை கொண்டு போய் ஒரு மருத்துவமனையில் கிடத்துறதோடு இல்லை, இங்கே பாப்பா இதான் ஆஸ்பத்திரி, ஏதாவது உனக்கு நல்லது பண்ணுவாங்க, நான் போயிட்டு வரேன் என்று அவன் ஓடவில்லை. நின்று இவனுக்கு ஏதாவது இன்னும் செலவானால் நானே வந்து திருப்பி கொடுக்கிறேன். பொறுப்பெடுத்து கொள்ளுதல். தாழ்ந்தோரை உயர்த்துவது என்பது. மீண்டும் இந்த 4 வார்த்தைகள். முதல் வார்த்தை என்ன? எல்லாரும் கேட்டீங்க. நில் 2வது, கண்டுகொள் 3வது, 3வது செய், செயல்படு, 4வது பொறுப்பெடுத்துக்கொள். அன்புக்குரியவர்களே, இன்னைக்கு நிறைய பேரை நம்ம பார்க்குறோம். அனாதைகள், யாரும் இல்லாதவர்கள், முதியோர்கள், இந்த மாதிரி சமுதாய அவலங்கள் எத்தனையோ இருக்கிறது. இதெல்லாம் சேர்ந்து கணக்கு போட்டால் நமது சமுதாயத்தில் ஒரு 10% வருமா? அவ்வளோதான். மீதி இருக்கிற 90% என்ன பண்ணுது? மீதி இருக்கின்ற 90ல் ஒருவருக்கு பொறுப்பெடுத்து கொண்டால் இந்த சமுதாயத்திலே சமநிலையை நம்மால் உருவாக்க முடியாதா? கட்டாயமாக முடியும். ஏன் அது நடக்கவில்லை? யாரும் பொறுப்பெடுத்து, யாரோ பார்த்துக்குவாங்க, இது யார் பெத்த பிள்ளையோ அவங்க பார்த்துக்குவாங்க, நான் போகிறேன் என்று போகின்ற நிலை இரக்கம் அல்ல. எனவே இன்று தாழ்ந்தோரை உயர்த்த வேண்டுமென்றால் நமது வீட்டிலே, வீட்டுக்குள், வீட்டுக்கு வெளியே, சமுதாயத்தில் தாழ்ந்தோரை நாம் உயர்த்தி செல்ல வேண்டுமென்றால் இந்த நல்ல சமாரித்தன் கற்றுக் கொடுக்கிற இந்த 4 வார்த்தைகளை, செயல்பாடுகளை மனதிலே கொள்ளுங்கள். நில்லுங்கள், கண்டுகொள்ளுங்கள் என்ன என்று, செயல்படுங்கள், அதற்கான முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் தாழ்நிலை நீர்ந்த தம் அடியவரை தயவுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாய் தலைமுறைகள், இந்நாள் முதலாய் தலைமுறைகள் என்னை பேருடையாய் என்றிடுமே. அன்புக்குரியவர்களே, அன்னை மரியாள் எப்படி பெருமை அடைந்தவர்களாக, பேறு பெற்றவர்களாக மாறினாலும் அதே போல நீங்களும் நானும் இங்கிருக்கின்ற ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்களாக மாற இதோ இந்த இரக்கத்தின் ஆண்டு நமக்கு ஒரு வாய்ப்பளிக்கிறது. என்ன வாய்ப்பு? இரக்கம் காட்டுங்கள். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாம் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம், 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 என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்னு விட்டுறாதீங்க, கொஞ்சம் செஞ்சு பாருங்க. காட் பிளஸ் யூ. எழுந்து நின்று
நமது வேண்டுதல்களை இப்போது ஆண்டவரிடத்திலே நம்முடைய விசுவாசத்தை நாம் இப்போது அறிக்கையிடுவோம். இவ்வாலயத்தின் 500வது ஆண்டை கொண்டாடும் இந்த நாளிலே கடவுளிடம் நாம் கேட்க விரும்பும் நமது மன்றாட்டுக்களை இப்போது எடுத்துரைப்போம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பிறகு நம் அனைவரின் பதிலுரையாக தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல என்ற இந்த பல்லவியை ஒரு முறை பாடுவோம். இரக்கத்தின் ஊற்றே எம் இறைவா, என் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் பொது நிலையினர் அனைவரையும் ஆசிரால் நிரப்பும். இவர்கள் உமது இரக்கத்தையும் நன்மை தனத்தையும் பெற்று விளிம்பு மக்களின் உயர்விற்காக அயராது பணியாற்ற தங்களையே கையளித்து ஆன்மீக பாதையில் அழைத்து செல்ல இறைவா உம்மை மன்றாடுகிறோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். நீதியின் அரசே எம் இறைவா, எம் நாட்டையும் அதனை ஆளுகின்ற அனைத்து தலைவர்களையும் நினைவு கூறுகிறோம். இவர்கள் சுயநலம் துறந்து பிறர் நலம் காத்து சமூகத்தில் ஒடுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் நல்ல மனிதர்களாக விளங்கிடவும் உமது அரசின் கொள்கைகளான அன்பு, பரிவு, சகோதரத்துவம் போன்றவை மக்களிடையே பரவ நல்ல கருவிகளாக இருந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இருப்பது போல் நாம் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கருணையின் இறைவா, நெற்றி வியர்வை நிலத்தில் விழ உழைக்கும் அனைத்து உழைப்பாளர்களையும் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். கடின உழைப்பின் மூலம் தங்கள் வாழ்வை நடத்தும் இவர்களின் குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிறைந்து இருக்கவும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் அடையவும் அருள் தர இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். எம்மோடு பயணிக்கும் இறைவா, எம் நாட்டின் எதிர்கால தூண்களாக விளங்கும் இளைஞர்கள் இளம் பெண்களை ஆசீர்வதியும். இவர்கள் வளர்ந்து வரும் நவீன உலகில் நுகர்வு கலாச்சாரத்திற்கு அடிமையாகாமல் நேரிய வழியில் வாழ வரம் தாரும். மேலும் தங்களை உருவாக்கும் சமூகம், சமயம், கல்வி, கலாச்சாரம் ஆகியவற்றில் தேவையில் இருப்போரை இனம் கண்டு திருச்சபை மற்றும் நாட்டின் வளர்ச்சிக்கு உதவக்கூடிய பிள்ளைகளாக வாழ வரம் வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் வாழ்ந்திடுவோம். என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இறைவா, இதோ இப்போது நாங்கள் உம்மிடம் எழுப்பிய இந்த வேண்டுதல்களையும் ஒவ்வொரு நாளும் எங்கள் உள்ளத்திலே இரவிலும் பகலிலும் உம்மை நோக்கி நாங்கள் எழுப்பும் மன்றாட்டுகளையும் நீர் அறிந்திருக்கிறீர். இவற்றையெல்லாம் உமது சித்தப்படி நீர் குறித்துள்ள விதத்திலே எங்களுக்கு அருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை வேண்டுகிறோம். ஆமென். அனைவரும் அமர்வோம். சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் சேர்ந்து ஒப்புக் கொடுக்கும் இந்த காணிக்கைகளும் நம்முடைய ஜெபங்களும் நமது 500வது ஆண்டு விழா கொண்டாட்டமும் எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள்.
இரக்கமிக்க இறைவா, உம் திருமகனின் அன்னையை வணக்கத்தோடு நாங்கள் கொண்டாடுகின்றோம். நாங்கள் ஒப்பு கொடுக்கும் இந்த காணிக்கைகள் எங்கள் மீது உமது அருளை பொழிந்து நாங்கள் என்றும் இரக்கமுள்ளவர்களாக வாழ எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமது இரக்கத்தை போற்றி புகழ்வது மெய்யாகவே தகுதியாகும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளி. சிறப்பாக கன்னிமரியாவின் தாழ்நிலையை கண்ணுற்று மனித மீட்பின் காரணராம் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவை அவர் வழியாக எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்கப் பெருக்கத்தை எல்லா காலங்களிலும் நீடிக்கச் செய்து வருகின்றீர். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக அக்களித்து பாடுவதாவது: தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்காக மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். ஆகவே இறைவா, நாங்களும் திருமுன் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே தூய ஆவியால் புனிதமாக்கியருள வேண்டுமென உம்மை தாழ்மையோடு மன்றாடுகிறோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே திருப்பலியை நிறைவேற்றுகின்றோம். ஏனெனில் அவர் கையளிக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அதை பெற்று தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவமன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது விசுவாசத்தின் மறைபொருள். ஆகவே இறைவா, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவர் மீண்டும் வருவார் என்று எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி அறிதலோடு உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருச்சபையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இதை நீர் ஏற்றுக்கொண்டு உம்முடைய மகனின் திருவுடல் இரத்தத்தினால் ஊட்டப்பெறும் நாங்கள் கிறிஸ்துவின் தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே மனமும் உள்ளவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு நீர் தேர்ந்து கொண்டவர்களோடு சிறப்பாக இறைவனின் அன்னையாக புனிதமிக்க கன்னிமரியால் பிரகாசமாதா, உம்முடைய புனித அப்போஸ்தலர், மறை சாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் விண்ணகத்திற்கு உரிமையாளர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் எப்பொழுதும் உமது உதவியை பெறுவோம் என நம்பியிருக்கின்றோம். இறைவா, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் ஒரு திருச்சபை அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ், இன்று இந்த திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற எங்களது அன்பு ஆயர் சிங்கராயன், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரும் விசுவாசத்திலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உமது திருமுன் நிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டுதலுக்கு கனிவாய் செவிசாய்த்தருளும். இரக்கமுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் உமது மக்களை தயவாய் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவராய் இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது அரசில் தயவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியை கண்டு என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நம்பியிருக்கிறோம். அவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு
இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விடாதேயும். தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எம் மீட்பராம் இயேசு கிறிஸ்துவின் வருகையும் மகிழ்ச்சியோடு எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உமது அப்போஸ்தலர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திருச்சபையின் நம்பிக்கையை கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருளை திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவர் இயேசுவின் சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து தரும் சமாதானம் அனைவரும் மகிழ்ச்சியோடு பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். இதோ தனது பேரிரக்கத்தால் தாழ்ந்தோரை உயர்த்தும் இயேசு கிறிஸ்து நம் இரக்கத்தால் தாழ்ந்தோரை உயர்த்த நமக்கு அழைப்பு விடுக்கும் இயேசு கிறிஸ்து. இவரது விருந்து கழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர்.
கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் பலவண்ண பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினே மன்னாடி காண மகிழ்வெண்ணையான உனக்காக யாழ் மீட்டினே பலவண்ண பட்டோடும் புவி நாட்டு பொன்னோடும் நான் என்னை அழகாக்கினேன் மன்னாடி காண மகிழ்வெண்ணையால உனக்காக யாழ் மீட்டினேன் மாறாதோ இன்பம் நீங்காதோ துன்பம் மாறாதோ இன்பம் நீங்காதோ துன்பம் முன்மாண்பு நிறைவானது உன்மாட்சி நிலையானது உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாய் வந்த தெய்வம் என் உள்ளம் கவர்ந்த தெய்வம் உள்ளம் கவர்ந்த தெய்வம் என் உணவாய் வந்த தெய்வம் உணவாடும் தெய்வம் உணவாக வந்தார் என் நெஞ்சம் இனிதாக பாடும் கார்மேகம் காயும் மயிலாக நாடும் என்னாவில் ஆனந்த ராகம். கடவுளை நாம் ஆராதிப்போம். நற்கருணையின் கடவுள், இரக்கத்தின் கடவுள், தாழ்நிலையில் உள்ளவர்களை உயர்த்துகிற தேவன் நம் அனைவரையும் தொட்டு குணப்படுத்துகின்றார். கடவுளை நம்பியவர்கள் எப்பொழுதும் உயர்த்தப்படுவார்கள், தலை தாழ்த்த விடமாட்டார் என்று உயிருள்ள வார்த்தை நமக்கு சொல்லுகின்றது. ஆண்டவரே நன்றி, உம்மை போற்றி ஸ்துதிக்கின்றோம், உமக்கு நன்றி செலுத்துகின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம். ஆமீன், ஆமீன், ஆமீன். வாழ்வின் நிறைவாகிய இறைவா, புனித கன்னிமரியாவை வணக்கத்தோடு கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இரக்கத்தை நிறைவாக பெற்றுக்கொண்ட நாங்கள் எங்கள் வாழ்விலும் இரக்கத்தை மற்றவர்களுக்கு காட்டி தாழ்ந்தோரை உயிர்த்தெழச் செய்ய எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். உங்களோடு இருப்பாராக. இறையாசி பெற தலை வணங்கி மன்றாடுவோம். இரக்கம் அனைத்திற்கும் ஊற்றாகிய இறை தந்தை,
உங்கள் உள்ளங்களையும் உங்களது இல்லங்களையும் தமது பேரிரக்க நிரப்புவாராக. இரக்கத்தின் திருமுகமாகிய இயேசு கிறிஸ்து உங்கள் வாழ்வின் இக்கட்டான நேரங்களில் தமது இரக்கத்தை உங்களுக்கு காட்டுவாராக. மனித இதயங்களில் இரக்கத்தை சுரக்கச் செய்யும் தூய ஆவியார் இவ்விழாவை கொண்டாடும் உங்கள் எல்லாருக்கும் ஆன்ம, சரீர, சமூக, பொருளாதார வளங்களையும் நலன்களையும் நிறைவாய் பொழிவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. அனைவரும் அமர்வோம். இறுதி பாடல் பாடப்படும். அனைவரும் பக்தியாக அமர்வோம். மங்கள நிலவே மாமரி அன்னையே, வாழ்க வாழ்கவே தாயே, வாழ்க வாழ்கவே. பொழியும் வான்மழையே
வெரி குட், தேங்க்யூ. இந்த அருமையான நேரத்தில் நம் மத்தியிலே வந்து நமக்காக மிக சிறப்பாக திருப்பலியை நிறைவேற்றி கடவுளுடைய வார்த்தையை இறைவன் இரக்கமுள்ளவராயிருப்பது போல் நாமும் இரக்கமுள்ளவராய் இருக்க வேண்டும் என்ற அற்புதமான இயேசுவின் கருத்தை, நற்செய்தியின் கருத்தை வலியுறுத்தி மிக மிக சிறப்பாக இந்த இறை அனுபவத்திற்கு நம்மை அழைத்து சென்ற நமது பாசமிக்க மேதகு ஆயர் சிங்கராயர் அவர்களுக்கு இங்கு வந்திருக்கிற நம் அனைவரின் சார்பாக நன்றியையும் பாராட்டுக்களையும் நாம் தெரிவித்துக் கொள்கிற வகையில் நம்மளுக்கு ரொம்ப பெரிய ஒரு பையன் அவன் எடுத்து வந்து எனக்கு இல்லைடா ஆண்டவருக்கு, ஓகேங்களா? ஸோ ஆண்டவருக்கு நம் அனைவரின் சார்பாக மலர்கொத்து தந்து இதோ நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறார். வெரி குட், அட்டகாசம். நம் அனைவரின் சார்பாக நம்முடைய ஆயருக்கு நான் நினைவு பரிசை அளிக்கின்றேன். இப்பொழுது இன்று புதிதாக நம் மத்தியில் வந்திருக்கின்ற நம்முடைய அருள் தந்தையர்கள் அவர்களுக்கும் நம்முடைய நினைவு பரிசுகளை நாம் வழங்குவோம். அதைத் தொடர்ந்து இருவரை நாம் அதிகமாக இன்று கௌரவிக்கப் போகின்றோம். இப்பொழுது இன்று நம் மத்தியில் வந்திருக்கின்ற அருள் தந்தை பி ஆண்டனி அவர்களுக்கு நம்முடைய சார்பாக இப்பொழுது மலர்கொத்து இந்த சிறுமி தருகின்றார். நம்முடைய ஆயர் அவர்கள் நம்முடைய அருள் தந்தைக்கு நினைவு பரிசை வழங்குகின்றார்கள். அருள் தந்தை போஸ்கோ கொடுத்தாச்சுங்களா? போஸ்கோ, ஓகே. அடுத்து ஃபார் டேவிட் நம் மத்தியில் நம்முடைய பங்கில் இருக்கின்றவர் மாதா தொலைக்காட்சியினுடைய இயக்குநராக மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தந்தைக்கு நம்முடைய பாராட்டுதல்களையும் நன்றியும் தெரிவிக்கிற வண்ணம் நம்முடைய சிறுவனும் நம்முடைய மேதகு ஆயர் அவர்களும் வாழ்த்து கூறுகின்றார்கள். என்னோடு ரோமாபுரியில் படித்து இப்பொழுது இந்த ஜூப்ளிக்காக ரோமாபுரியில் வந்திருக்கின்ற அருள் தந்தை எல்ஃபின்ஸ்டன், எனக்கு இருக்கிற முதல் விரோதி இந்த மனுஷன் தான். வாங்க வாங்க வாங்க, ப்ளீஸ் கம். இஸ் ஃப்ரம் கோட்டார் டயசஸ். இந்த ஜூபிலிக்காக வந்திருக்கின்றார்கள். அருமையான என்னுடைய நண்பரை இந்த வேளையிலே நாம் பாராட்டுகின்றோம். நம்முடைய ஆயர் அவர்களும் இதோ இந்த வேளையிலே நினைவு பரிசை தருகின்றார்கள். நம்ம வீட்டு பிள்ளைக்கு கொடுத்தாச்சு. அருள் தந்தை ஏடி ஜேம்ஸ் அயனாவரத்தில் பங்கு தந்தையாக இருக்கிறார்கள். சலேஷு குருவானவர் எப்பொழுதும் நமக்கு அன்போடு உதவி செய்கிற அருமையான தந்தை. நம் அனைவரின் சார்பாக நன்றியை மலர் கொத்து தந்தும் நம்முடைய நினைவு பரிசு அளித்தும் வாழ்த்துக்களை நாம் சொல்லுகின்றோம். அகஸ்டின் எஸ்ஜே சத்திய நிலையத்திலிருந்து பேராசிரியர் அவர்கள் மேத்யூ ஃபார் மேத்யூ ஹஸ் கம். ஸோ வி ஆர் ரியலி ஆனர்ட் பை யுவர் பிரசன்ஸ். இதோ அருமையான தந்தை அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுதல்களை நாம் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஓகே, வெரி குட். இப்பொழுது குறிப்பாக இன்றைய தினம் 2 பேரை நாம் கௌரவிக்கப் போகின்றோம். ஏற்கனவே நாம் சொல்லி இருக்கின்றோம், நம்முடைய மக்களுக்காக, அடித்தட்டு மக்களுக்காக, ஏழை எளியவர்களுக்காக, தேவைப்படுகின்றவர்களுக்காக தன்னுடைய வாழ்க்கையே அர்ப்பணித்து கொண்ட 2 பேரை இங்கு நாங்கள் அழைத்திருக்கின்றோம். ஒன்று டாக்டர் செல்வி பி லீலாவதி அவர்கள். அவர்கள் 46 ஆண்டுகளாக 250 செவித்திறன் இல்லாத பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதமான ஒரு பள்ளியை, கிளார்க் ஸ்கூல் ஃபார் த டெஃப் என்று நம்முடைய ராதாகிருஷ்ணன் ரோட்டில் இருக்கிறது. மிக அருமையான ஒரு நிறுவனம். 46 ஆண்டுகளாக மக்களுக்கு, பிள்ளைகளுக்கு அவர்கள் பணி செய்து கொண்டு இருக்கிறார்கள். 250 பிள்ளைகள் ஏறக்குறைய இருக்கின்றார்கள். இந்த அருமையான தாயை நான் இப்போ சொல்றது மயிலாப்பூர் மதர் தெரேசா என்று சொல்றது. இவங்களை மயிலாப்பூர் மதர் தெரேசா அவர்கள் இப்பொழுது இங்கு வந்து நம்முடைய ஆயருடைய திருக்கரங்களால் நம் அனைவருடைய கௌரவத்தை, மக்களுக்காக உழைக்கின்றவர்கள், அருமையான ஒரு கத்தோலிக்க கிறிஸ்தவர், மிக சிறப்பாக தன்னை இந்த சமூகத்திற்காக அர்ப்பணித்துக் கொண்ட இந்த அருமையான தாயை இறைவன் நிறைவாக ஆசீர்வதிக்கும்படியாக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்கின்றோம். இவர்கள் பணி சிறக்கும்படியாக நாம் தொடர்ந்து இவர்களுக்கு ஆதரவு தருவோம். அங்கு இவரோடு பணி செய்கின்ற நம்முடைய அருமையான சகோதர சகோதரிகள், பிள்ளைகள் அனைவரும் இந்த வேளையிலே நாம் பாராட்டுகின்றோம். God bless you, God bless you. Thank you, thank you. அடுத்ததாக நம்முடைய பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் OFM என்று சொல்லுகின்றோமே, இந்த அருட்தந்தையர்கள் நேசக்கரம் என்று நல்ல ஒரு சமூக அமைப்பை அவர்கள் உருவாக்கி
இந்த ஸ்ட்ரீட் சில்ட்ரன் இல்லையா, தொலைந்து போகின்றவர்கள், வீடுகளிலிருந்து கோபித்து கொண்டு வந்து விடுகின்றவர்கள், இதோ ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் இருக்கிறவர்கள், இந்த பிள்ளைகளை எல்லாம் இவர்கள் நம்முடைய வள்ளுவர் கோட்டம் அங்கு ஒரு இயக்கம் இருக்கிற ஒரு வீடு இருக்கின்றது. அதே மாதிரி ரெட் ஹில்ஸ் பகுதியிலும் இருக்கின்றது. இந்த அருமையான பணிகளை இதோ கவனித்துக் கொள்கின்ற நம்முடைய பிரான்சிஸ்கன் அருட்தந்தையர்கள் இவர்களை கௌரவிக்கிற வண்ணமாக அருட்தந்தை சார்ல்ஸ் அவர்கள் இந்த வேளையில் இதோ இங்கு அழைக்கின்றேன். மிக சிறப்பாக பணி செய்கின்ற அருமையான தந்தை, இவரோடு பணி செய்கின்ற அனைவரையும் வாழ்த்துகின்றோம். மலர் கொத்து தந்து இவர்களை நம்முடைய ஆயருடைய திருக்கரங்களால் கௌரவிக்கின்றோம். இவர்கள் பணி தொடரும்படியாக நாம் இந்த வேளையில் இவர்களை நாம் பாராட்டுகின்றோம். இதே போன்று ஒருவர் இருவர் மட்டுமல்ல, எல்லோரும் இரக்கத்தின் மக்களாக மாற வேண்டும், அன்பின் மக்களாக நாம் மாற வேண்டும் என்று நம்முடைய ஆண்டவர் சொல்லி இருக்கின்றார். நம்முடைய ஆயர் அவர்களும் நமக்கு மிக சிறப்பாக விளக்கி சொன்னார்கள். இந்த நாளில், இந்த ஜூபிலி நாளில், குறிப்பாக தேர் திருவிழாவாகி இன்று இத்தனை பேர் வந்திருப்பது மிக மிக சிறப்பாக இருக்கின்றது. இதோ அனைவருக்கும் இந்த வேளையிலே நன்றிகளை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உதவி செய்கின்ற அனைவருக்கும் நன்றி. இதோ குறிப்பாக நம்முடைய பங்கு பேரவை அங்கத்தினர்கள் இன்றைய தினத்தை அவர்கள் சிறப்பிக்கின்றார்கள். இங்கு வந்திருக்கின்ற நம்முடைய மேதக ஆயர் அவர்களுக்கும், அருள் தந்தையர்கள், அருட்சகோதரிகள், இன்னும் வந்திருக்கின்ற நம்ம தியாக்கோன்மார்கள், இன்னும் பல பங்குகளிலிருந்து வந்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் நன்றி. பாடல் குழுவினர், மாதா தொலைக்காட்சி, அற்புதர் இயேசு டிவி, கேத்தலிக் ஹப் என்று சொல்கின்ற ஆன்லைன் டெலிவிஷன் ஆகிய பல பேர் நம்முடைய மக்கள் மிக சிறப்பாக உதவி செய்கின்றார்கள். வாண்டரஸ் மீடியா ஒர்க்ஸ் அவர்களும் இந்த நாட்களில் மிக சிறப்பாக நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கின்றார்கள். பல பேர் வாலண்டியர்ஸ், யூத், பக்த சபைகள், இயக்கங்கள், அருட்சகோதரி இசபெல்லா அருட்சகோதரிகள், எங்களுக்கு ஸ்டெலா மேரிஸ் அருட்சகோதரிகள் என்று பல பேர் பல விதங்களில் இந்த அருமையான பங்கு குடும்பத்தில் உதவி செய்கின்றார்கள். அனைவரையும் இந்த வேளையில் நாங்கள் பாராட்டி அவர்களுக்கு நாங்கள் நன்றியை இந்த வேளையில் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஃபாதர் கில்பர்ட் வாங்க, வெப்பேரியிலிருந்து சென்ட் ஜோசப்ஸ் நமக்கு 3-4 பள்ளிகள் அந்த பங்கில் இருக்கின்றன. வெட்டினரி காலேஜுக்கு ஆப்போசிட்டில் அருமையான தந்தை அவர்களையும் இந்த வேளையில் கௌரவப்படுத்துகின்றோம். மலர் கொத்து தந்து இதோ நினைவு பரிசு அளித்து அவர்களை பாராட்டுகின்றோம். ஃபாதர் ஆண்டனி தாஸ் எக்மோர் சேக்ரட் ஷ்ரைனில் அட்மினிஸ்ட்ரேட்டராக இருந்து மிக சிறப்பாக பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான தந்தை அவர்களையும் இதோ இந்த வேளையிலே நம்முடைய பிள்ளை இவர்களுக்கு மலர் கொத்து தருகின்றார். நம்முடைய மேதக ஆயர் அவர்களும் இதோ நினைவு பரிசை வழங்குகின்றார்கள். அருள் தந்தை பால்ராஜ் செங்கல்பட்டு மறை மாவட்டத்தை சார்ந்தவர், நம்முடைய அருமையான தம்பி. இதோ பாலவாக்கம் இன்னும் பல இடங்களில் பணி செய்தவர், மிக சிறப்பாக இப்பொழுது பங்கு தந்தையாக செயல்பட்டு கொண்டிருக்கின்றார். இந்த அருமையான தந்தையும் நாம் வாழ்த்தி நம்முடைய நன்றிகளையும் பாராட்டுகளையும் மலர்கொத்தின் வழியாகவும் நினைவு பரிசின் வழியாகவும் இந்த வேளையிலே நாம் தருகின்றோம். ஆக இந்த வேளையில் அனைவருக்கும் உதவி செய்த ஒவ்வொருவருக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். உடனடியாக நாம் இப்பொழுது தேர்களை மந்திரித்து நாம் இந்த எடுத்து செல்ல போகிறோம். பவனியாக இப்பொழுது சொல்லிவிடுகின்றோம். பவனியாக நம்முடைய சிறுவர்கள் செல்லுவார்கள், அதைத் தொடர்ந்து சிறுமிகள், அதுக்கடுத்தாக பெண்கள், ஆண்கள், ஜெபிக்கின்ற குழு, பாடல் குழு, அதற்கடுத்ததாக இதோ நம்முடைய தேர்கள் சம்மண சான்றோரை தாங்கியது புனித அந்தோனியார், புனித பிரான்சிஸ் அசிசியார், புனித சூசையப்பர், கடைசியாக பிரகாச மாதா என்று சொல்லி இந்த அருமையான தேர் பவனியில் நாம் கலந்து கொள்ளப் போகிறோம். லஸ் சர்ச் ரோடு வழியாக லஸ் கார்னர் வரை சென்று மீண்டுமாக திரும்ப வரப்போகிறோம். மூவராக ஜெபித்து கொண்டும் பாடல்களை பாடிக்கொண்டும் நாம் செல்லுவோம். இந்த வெளியிலே செல்லுகின்றோம். நல்ல ஒரு திருப்பயணமாக, விசுவாசத்தின் அடையாளமாக இது அமைந்திட இதோ உதவி செய்யும்படியாக அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு தேருக்கு நடுவில் மக்கள் செல்லும்படியாக கேட்டுக்கொள்கின்றோம். ஆக வாலண்டியர்ஸ் சொல்லுவது போல இதோ செய்யும்படியாக உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் நாடுகின்றோம். அதே போன்று இதோ இந்த வேளையில் நமக்கு பல விதங்களை எப்பொழுது உதவி செய்கின்ற திரு ஜேபிஆர் குடும்பத்தினர் அவர்கள் நமக்கு ஒவ்வொரு நாளும் உணவை வழங்குகின்றார்கள். தேர் முடிந்த பிறகு நாம் உணவிற்கு செல்வோம். எல்லோருக்கும் உணவு உண்டு. இதோ வந்திருக்கின்ற அருள் தந்தையர்கள், அருள் சகோதரிகள், இதோ தேர் முடிந்த பிறகு நாம் நம்முடைய மேதக ஆயரோடு உணவை நாம் எடுத்துக்கொள்வோம். அதே போன்று பல விதங்களை உதவி செய்கின்ற எல்லோருக்கும், குறிப்பாக நம்முடைய பாடகர் குழுவிற்கு நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் இந்த வேளையில் சொல்லிக் கொள்கின்றோம். குறிப்பாக திரு ஜான்சன் மற்றும் திருமதி மரிய ஜீட்டா
சத்யபாமா யூனிவர்சிட்டியினுடைய டைரக்டர்ஸ் ஆக இருக்கிறார்கள். பல விதங்களை இந்த அருமையான பங்கிற்கு நம்முடைய பங்கில் இருந்தவர்கள் பல விதங்களில் உதவி செய்கின்றார்கள். அவர்களையும் இந்த வேளையில் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றோம். அனைவருக்கும் மிக்க நன்றி. நம்முடைய ஆயர் ஒரு சில வார்த்தைகளை சொல்லுவார்கள். மதிப்பிற்கும் பாசத்திற்கும் உரிய பங்கு தந்தை அவர்களே, அன்பானவர்களே, இந்த 500வது ஆண்டு விழா வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து இந்த பங்கு மக்கள் எல்லாருக்காக ஜெபிக்கிற வாய்ப்பை கொடுத்த உங்கள் பங்கு தந்தைக்கு எனது உளமாற நன்றிகளையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் ஒரு முறை அவருக்கு வாழ்த்தும் நன்றியும் சொல்லுகிறேன். இறைவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ பிஷப். இப்பொழுது நாம் அனைவரும் இருக்கிற இடத்தில் இருப்போம். நம்முடைய மேதகாயரும் குருக்களும் சென்று நம்முடைய தேர்களை நாம் மந்திரிப்போம். பிறகு நாம் பவனியிலே பங்கெடுப்போம்.